ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அபோவ் 50,294க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து 50,606 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 15,804, அப்புறம் நம்ம வந்து 51,288 இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் 50,607 தொட்ட உடனே அங்கேருந்து சூப்பர் புல்லிஷ் மொமெண்டம் நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு அங்கேருந்து போச்சு. பட் டார்கெட் அடிக்க முடியல. நான் என்ன சொல்லியிருந்தேன், வந்தாலும் பவுன்ஸ் பேக் தான் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக நம்ம லைனில் சப்போர்ட் எடுத்து எவ்வளோ அழகாக மறுபடியும் போயிட்டு டார்கெட்டை கொடுத்து, ஸோ 51,880 இது கிட்ட வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 51,353 கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ அபோவ் த லைன் தான் கொடுத்துருக்கு. ஸ்கை இஸ் த லிமிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். எங்கேயோ இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டி. ஓகேவா? ஸோ புல்லிஷ் தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. பட் நிஃப்டியில் அப்படி கிடையாது. நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் பை இருந்ததுன்றதுனால பை சைடில் உட்கார்றது அதுக்கப்புறம் அர்த்தம் கிடையாது. ஸோ கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்கேஸ் கீழே வந்துச்சுன்னா லெவல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்குற லெவல்ஸ் தான். பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து நாளைக்கு ட்ரேடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் லீவு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ சைட்வேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைர் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. 23,500 வந்து பாருங்கள் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. நம்ம போட்டிருந்த லைன்ஸ் பாருங்கள், பர்ஃபெக்டாக போய் தொட்டுடுச்சா? ஸோ இது டார்கெட்டில் சொல்லியிருந்தோமா? இந்த ஸ்விங்கை ஹையை நம்ம தாண்டிச்சுன்னா போடுக்க சொல்லியிருந்தோமா ட்ரேடை? அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. செல்லிங் ப்ரெஷர், மறுபடியும் இங்கேயே சப்போர்ட்டு, டார்கெட்டு, அங்கேருந்து ஒரு ஃபால், மறுபடியும் இங்கே சப்போர்ட்டு. இதுக்கு மேலே நல்ல லெவல்ஸ் கொடுக்குறது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ நிஃப்டியும் நம்ம லெவல்ஸ் தான் ஒபே பண்ணிகிட்ருக்கு. நிஃப்டி வந்து ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது. ஸோ 23,400 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 23,380 வந்து ஒரு சஸ்டெயின் எடுக்கும். சஸ்டெயின் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி அப்புறம் தான் கீழே விடும். ஓகேவா? ஸோ எல்லாருமே செல் சைடில் குதிக்கிறது வேண்டான்னு சொல்லியிருந்தேன். நான் பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் புல்லிஷில் இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைனான்ஸ் பேங்க் நிஃப்டி மாதிரி அழகாக சூப்பர் டூப்பரான ப்ராஃபிட் பாசிட்டிவ் மொமெண்டம், அப்புறம் ஃபால் கொடுத்துருக்கு லாஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷர்னால. அது ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்திருக்கு. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து செல்லிங்னு சொல்லிட்டு பயங்கர செல் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு. ஸோ கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்டுக்கு மேலே செல்லிங் வந்திருக்கு. மாருதியில் பாருங்கள் 300 பாயிண்ட் வந்து செல்லிங் ப்ரெஷர். இன்றைக்கி நிஃப்டி இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்காங்க கீழே. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா லைக் கிஃப்ட் நிஃப்டியும் பாருங்கள், ஆஃப்டர் 3 o'clock வந்து செல்லிங் ப்ரெஷர் சைட்வேஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு இந்திய மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் நம்ம கூடவே பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பராக போயிருக்கு. அண்ட் ஐசிஐசிஐயும் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் மொமெண்டம் தான் 1133 போயிருக்கு. அதுக்கப்புறம் கோட்டக் வந்து நம்ம வந்து இதுக்கு கீழே இருந்தால் நம்ம செல்லிங்கில் இருக்க வேணாம்னு சொல்லியிருந்தோம். பட் பை தான் இருக்குது. எஸ்பிஐ பாருங்கள், நம்ம டார்கெட் 35க்கு மேலே நம்ம வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். ஒரு 63 பாயிண்ட்ஸில் வந்து டார்கெட்டை மிஸ் பண்ணியிருக்கு. அதை வயசில் என்னென்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப்பில் ஸ்டேல் பண்ணியிருந்தாலே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். கொடுத்த உடனே ப்ராஃபிட் புக் பண்ணி பாருங்கள். யாரும் நியூ என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் பார்த்தோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வேறு எது நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்குன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் நல்ல ஃபால். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஹீரோ மோட்டர் காப்பும் நல்ல ஃபால். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் நல்ல ஃபால். ஸோ வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு. நாளைக்கு நான் லெவல்ஸை வந்து கமெண்ட்ஸ்லையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஎஸ் மார்க்கெட் போகலாமா? டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கேன். இங்கே பாருங்கள், 430க்கு டவ் ஜோன்ஸ், பா வாட் எ புல்லிஷ் சர்ஜி அப்படின்ற மாதிரி. 38,830 39,200 பயங்கரமான புல்லிஷ் மொமெண்டம். அதுக்கப்புறம் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் இது வந்து ஃப்ளாக் அண்ட் போல் வச்சுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸும் வந்து 430 530 அது சைட்வேஸில் தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் கிடையாது. யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் வந்து பாருங்கள், நம்ம லெவல்ஸ் மேலே பையிங் சைடில் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே.
நம்ம இவங்கெல்லாம் ஒன்றா டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாமா? மேலே லெவல்ஸ் இருக்குது, பட் யாரும் பையிங் சைடில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இதுக்கு கீழே வராத வரைக்கும் யாரும் செல்லிங் சைடில் இருக்காதிங்க. ஓகேவா? ஒரு சின்ன சேஞ்ச் தான். பட் எனக்கு கேட்டால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இங்கேருந்து செல் தான் ஆகணும். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், இதுக்கு கீழே வராத வரைக்கும் யாரும் செல் எடுக்க வேண்டாம், இதுக்கு மேலே போகாத வரைக்கும் யாரும் பை எடுக்க வேண்டாம். சைட்வேஸில் மார்க்கெட் இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? கோல்டு நம்ம லெவல்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் மேலேயும் கீழேயும் அடிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து 2310 நேற்று லெவல்ஸ் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து இன்றைக்கி 19th ஃபுல்லி சைட்வேஸ்ங்க. பாருங்கள், 32 டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து 15 தாண்டாத வரைக்கும், 32 தாண்டாத வரைக்கும் நோ ட்ரேட். 32 தாண்டி இது வச்சிருக்கு பாருங்கள், 35 36 37 தாண்டிச்சுன்னா புலி சைடில் இருங்க. 52 டார்கெட் இருக்குது. டவுன் சைடில் வந்து 15க்கு ஒரு டார்கெட் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஓகேவா? இங்கே இன்னும் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா 15 கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஸ்விங்கை லோ ஸ்விங்கை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் அசால்ட்டாக அடிங்க. இது சில்வர் சைட்வேஸ் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது. சில்வர் பாருங்கள், அப்படியே சைட்வேஸ் சுற்றிட்டே இருக்குது, கொஞ்சம் புல்லிஷ் போயிட்டுருக்கு. 29,759 போயிட்டுருக்கு. ஸோ சில்வரும் கையை வைக்க வேண்டாம். பிட்காயின் பார்க்கலாமா? ஸோ பிட்காயின் வந்து சைட்வேஸ் ஆர் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரெக்கவரி இருந்திருக்கு. 64,000 இருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி இருந்திருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? 1000 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி இருந்தாலும் பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரெக்கவரிலாம் இல்லை. அண்ட் சைட்வேஸில் இருக்குது, செல்லிங் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸ்ப்ளிட்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பையிங்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இதுதான் பிடிசியோடைய செக்மெண்ட்ஸும் சொல்லுது. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. சொல்லிக்கிற அளவுக்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நல்லா இல்லை. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே வேறு. ஸோ வால்டாலிட்டி கம்மியாக தான் இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும். பார்த்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஓகேங்க. நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த வியூ என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, குட் நைட்.